உங்கள் மொபைல் ஃபோனில் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆப்பான ஆதார் ஆப் மூலமாக உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு உங்கள் ஆதார் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் உங்கள் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் பாலிசின்னு இருக்கும், அதை டிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து சென்ட் எஸ்எம்எஸ் கேட்பாங்க. இப்போ மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கீழே ஒரு கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. இதில் இனிஷியேட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபோனை வச்சுட்டு லைட்டாக பிளிங்க் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு கேப்சர் ஆயிரும். ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மை ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் மொபைலில் வந்து நம்பர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், நேம் அப்டேட் பண்ணிக்கலாம், இமெயில் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் நம்பரை மட்டும்தான் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீசஸ் வந்து 75 rupees பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா ஒரு 30 daysக்குள்ளே வந்து உங்கள் ஆதார் கார்டை வந்து வீட்டுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.